நம்ம டே டு டே லைஃப்ல அடிக்கடி ஹாட்ஸ்பாட்ங்கிற நேம கேள்விப்பட்டிருப்போம். பிளஸ் ஃப்ரீக்வெண்டா ஹாட்ஸ்பாட்டையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சரி, ஹாட்ஸ்பாட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது? இந்த ஹாட்ஸ்பாட்டை ஒரு ஆயுதமா வச்சுதான் இந்த ஹேக்கர்ஸ்லாம் நம்மளோட பர்சனல் டேட்டாஸை பிரேக் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஹாட்ஸ்பாட்டை எப்படி சேஃபா யூஸ் பண்றது? அதுக்குன்னு எதுவும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எதுவும் இருக்கா? ஹாட்ஸ்பாட் மூலமா நடக்கிற கிரைமை எப்படி தடுக்கலாம்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ முடிஞ்சோடனே யாரோட லைஃப்ல நீங்க சேஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாட்ஸ்பாட்ங்கிறது ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு லொகேஷன். அங்க இருந்து நம்மகிட்ட இருக்கிற மொபைல் போனோ இல்ல லேப்டாப்போ டேபோ ஏதாச்சும் ஒரு வயர்லெஸ் டிவைஸை வச்சு இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாட்ஸ்பாட் ஏதர் பப்ளிக் ஹாட்ஸ்பாட்டா இருக்கலாம், இல்லாட்டி பிரைவேட் ஹாட்ஸ்பாட்டா இருக்கலாம். பப்ளிக் ஹாட்ஸ்பாட்டை நம்ம எங்கெல்லாம் பார்த்திருப்போம்? மேக்சிமம் ஹோட்டல்ஸ்ல, ஏர்போர்ட்ஸ்ல, காஃபி ஷாப்ஸ்ல, மால்ஸ்ல, சினிமா தியேட்டர்ஸ்ல, இந்த மாதிரி இருக்கிற பிளேஸ்லாம் பப்ளிக் ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். இந்த ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரீயா இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணிருப்போம். சரி, இந்த ஹாட்ஸ்பாட் எப்படி உருவாகுதுன்னு கேட்டா, ஏதாச்சும் ஒரு வைஃபை ரவுட்டர்ல இருந்தோ இல்ல ஏதாச்சும் ஒரு வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட்ல இருந்தோ கிடைக்குது. சரி, இந்த ரவுட்டருக்கும் அக்சஸ் பாயிண்ட்டுக்கும் இன்டர்நெட் எங்க இருந்துப்பா கிடைக்குதுன்னு கேட்டா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து கிடைக்குது. இந்த ஐஎஸ்பிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏர்டெல், ஜியோ, ஐடியா, வோடஃபோன், இந்த மாதிரி நமக்கு இன்டர்நெட்டை சப்ளை பண்ற கம்பெனிஸ் தான் ஐஎஸ்பிஸ் சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிற ஐஎஸ்பிஸ் கிட்ட இருந்து இந்த ரவுட்டர் இன்டர்நெட்டை வாங்கி நமக்கு வைஃபையை பிராட்காஸ்ட் பண்ணுது. நம்ம இந்த பப்ளிக் ஹாட்ஸ்பாட்ல இருந்து கிடைக்கிற வைஃபை சிக்னலை ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கிறோம். இதுவே பிரைவேட் ஹாட்ஸ்பாட்னா நம்ம வீட்லயே ஒரு ரவுட்டர் வாங்கி வச்சு நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வைஃபை சிக்னலை பிராட்காஸ்ட் பண்றோம். இந்த பிரைவேட் ஹாட்ஸ்பாட்ல நம்ம பாஸ்வேர்ட் அண்ட் என்கிரிப்ஷன் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ மேக்சிமம் இந்த பிரைவேட் ஹாட்ஸ்பாட் மூலமா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரதில்லை. பட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறதே நம்ம ஃப்ரீயா இன்டர்நெட் அக்சஸ் பண்ற பப்ளிக் ஹாட்ஸ்பாட்ல இருந்து தான். சரி, இந்த ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒன் பை ஒன்னா கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள போறீங்கன்னா அங்க நோட்டீஸ் போர்ட்ல ஃப்ரீ வைஃபை இங்க கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீ வைஃபையா அப்படின்னு அவங்களோட வைஃபை சிக்னலோட நம்ம டிவைஸை பேர் பண்ணலாம்னு பார்ப்போம். நம்ம மொபைல்ல வைஃபை ஆன் பண்ணோன்னே பப்ளிக் பிளேஸ்ங்கிறனால ஒரு 4 இல்ல 5 வைஃபை ஐடி நம்ம மொபைல்ல காட்டும். அந்த எல்லா ஐடியும் பார்த்தாலே மேக்சிமம் ஒரே மாதிரிதான் இருக்கும், கொஞ்சம் டிஃபரெண்ட் நேம்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காஃபி ஷாப் 1, காஃபி ஷாப், ஷாப் 2, காஃபி 2, காஃபி ஷாப்பி, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மள மேக்சிமம் என்ன பண்ணுவோம், இதுல எது காஃபி ஷாப்போட ஐடிங்கிறத கிராஸ் செக் பண்ணாமையே இதுல காட்டுற ஃபர்ஸ்ட் ஐடியோட நம்ம மொபைல பேர் பண்ணி விட்டுருவோம். இப்படி தப்பான ஐடியில பேர் பண்றதுனால ஈஸியா ஹேக்கர்ஸ்னால உங்க மொபைலுக்குள்ள வர முடியும். இது எப்படி இருக்குன்னா, ஹேக்கர்ஸ நம்மளே என் மொபைலுக்குள்ள வாங்க வாங்கன்னு இன்வைட் பண்ற மாதிரி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஒரு பப்ளிக் ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ண போறீங்கன்னா கரெக்டான ஐடி தெரியலனா அந்த மேனேஜ்மெண்ட்டை போய் கேட்டு கூட கரெக்டான வைஃபை ஐடியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிவைஸை பேர் பண்ணுங்க. ஹேக்கர்ஸ் மேக்சிமம் இந்த பப்ளிக் ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி தான் நிறைய டம்மி ஐடியை கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. சோ அவங்க விரிச்ச வலையில போய் நம்ம விழுந்துட வேணாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஒரு பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்குள்ள போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது அந்த வெப்சைட்டோட URL. அதுல ஒரு லாக் சிம்பிள் இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி HTTP பக்கத்துல எஸ் இருக்கான்னு பாருங்க. இப்படி இருக்கிற வெப்சைட்ல ரொம்பவே செக்யூரான வெப்சைட், அவ்வளவு சீக்கிரமா ஹேக் பண்ண முடியாது. அப்புறம் என்னதான் நீங்க செக்யூரான வெப்சைட்குள்ள இருந்தாலும் சரி, பப்ளிக் வைஃபையை யூஸ் பண்ணி எந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனும் சரி அல்லது எந்த ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணவே கூடாது, கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, இது ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். சப்போஸ் நீங்க பப்ளிக் நெட்வொர்க்கோட நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்க விண்டோஸ்லயோ இல்ல மேக்லயோ ஃபைல் ஷேரிங் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். விண்டோஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பேனல் போய்க்கோங்க. அதுல நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் அட்வான்ஸ்ட் ஷேரிங் செட்டிங்க்கு போய் டர்ன் ஆஃப் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்புறமா நீங்க உங்க டிவைஸை பப்ளிக் ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றனால உங்க பெர்மிஷன் இல்லாம எந்த ஃபைல்ஸும் வெளியே போகாது. இன்னொரு பெஸ்ட் மெத்தட் இருக்கு. என்னன்னா VPN யூஸ் பண்ணி பப்ளிக் நெட்வொர்க்கை ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த VPN நம்ம டிவைஸ்க்கும் சர்வருக்கும் நடுவில் இருக்கிற டிராபிக்கை என்கிரிப்ட் பண்ணிடும். சோ ஹேக்கர்ஸ்னால அவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலா மறக்காம பண்ண வேண்டிய ஸ்டெப் இதான். நம்ம பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணி முடிச்சோடனே பப்ளிக் வைஃபையை லாக் ஆஃப் பண்ணிடணும். பிளஸ் மறக்காம ஃபர்கட் நெட்வொர்க்கு கொடுத்துடணும். இப்போலாம் நிறைய பப்ளிக் வைஃபைல பாஸ்வேர்ட்ஸும் அப்புறம் என்கிரிப்ஷனும் யூஸ் பண்றது கிடையாது. சோ ஹேக்கர்ஸ் இது ஒரு ஆயுதமா வச்சு நம்ம டிவைஸ்க்குள்ள வந்துடுறாங்க. நம்மள பல பேரு ஹேக்கிங்ல ரொம்ப கஷ்டம்பா, அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஹேக் பண்ண மாட்டாங்கன்னு அசால்ட்டா இருக்கும். பட் உண்மையை சொல்ல போனா இப்பெல்லாம் நிறைய ஹேக்கிங் ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. சோ நம்ம தான் இதை பத்தின அவேர்னஸோட இருந்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இன்ஜினியரிங் ஓவர்டோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.